சென்னை திருவேற்காட்டில் கூவம் ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. நோட்டீஸ் வழங்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவேற்காடு சாலையில் படுத்து போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருவேற்காட்டு சாலையில் படுத்து போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை திருவேற்காட்டில் கூவம் ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிகாரிகள். இதனால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், ஆக்கிரமிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன? அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கூற என்ன காரணம்? போராட்டம் குறித்த விவரங்கள் என்ன? இந்த திருவேற்காடு பெருமாள் கோயில் தெரு பகுதியில் கூவம் நதிக்கரை அருகே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நிறைவேற்றும் விதமாக கடந்த சில தினங்களாகவே இங்கே வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் முகாமிட்டு இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழலில்தான் தற்போது இன்று அவர்கள் அளவீடு செய்த பகுதியில் அதாவது இந்த காலி செய்வதற்கான நோட்டீஸை பிறப்பிக்க வந்துள்ளனர். அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு திடீரென இந்த திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணிக்காக ஆவடி மாநகர் மாவட்ட துணை ஆணையர் ஐமன் ஜமால் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களை கலைக்கின்ற முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு விதமாகத்தான் பொதுமக்கள் சாலையில் படுத்து உருண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்கள் சிலரை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி சென்ற காட்சியிலும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக தொடர்ந்து அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கின்றனர். பொதுமக்கள் வீட்டின் அருகே செல்லவர்கள் அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. 200 வீடுகள் கிட்ட இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாகவும் இதனை அகற்ற வேண்டும் என அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டிருப்பதால் இந்த பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.